Janas Coaching welcome you all. In this class, the subject is insurance. What is meant by insurance? Insurance அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு இந்த ஜனாஸ் கோச்சிங்கில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்சூரன்ஸ் அப்படின்றது காப்பீடு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஒரு ஒரு எந்த விதமான ஒரு இதற்கும் ஆயுள் லைஃப் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்சூரன்ஸு என்னென்ன டைப்புன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா அதை பற்றி முழுக்க பேசலாம். என்னென்ன இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ், அதாவது மனிதர்களுடைய ஆயுள் இன்சூரன்ஸு காப்பீடு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் மருத்துவ காப்பீடு, அடுத்தது வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் ஆட்டோமொபைல் இன்சூரன்ஸ் வாகனத்துக்கு உண்டான காப்பீடுகள், அடுத்தது ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படின்றது காமனாக ஒரு காப்பீட்டு நிறுவனத்தினாலே நடத்தப்படுகின்ற ஒரு இன்சூரன்ஸு. அடுத்ததாக ஹவுஸ் ஹோல்டர் இன்சூரன்ஸ், இது வந்து அந்த ஜென்ரல் இன்சூரன்ஸில் ஒரு பகுதி. என்னன்னா ஹவுஸ் ஹோல்டர் இன்சூரன்ஸ். அடுத்தது ஸ்டாக் இன்சூரன்ஸ் இன்க்ளூடிங் ரா மெட்டீரியல்ஸ். இது இங்கிலீஷில் நம்ம சொல்லிட்டோம், தமிழில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போது இன்சூரன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒன்றை ஈடு செய்வதற்காக கொடுக்கப்படும் ஒரு தொகை, ஒரு இழப்பீடு. இழப்பீடை தவிர்க்க அந்த இழப்பீடு ஏற்பட்டுச்சுன்னா அந்த இழப்பீடுக்கு நிவர்த்தி செய்ய சமனாக்க கொடுக்கப்படும் தொகை அப்படின்னு இருக்கு. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ். எல்லாருமே லைஃப் இன்சூரன்ஸ், நீங்கள் வந்து பக்கத்தில் உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் எல்ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வேறு ஏதாவது ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்க, அங்கே லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற வார்த்தைகளை நீங்கள் சொல்லி அதை நான் பாலிசி எடுக்கணும் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டிங்கனாலே அங்கே இருக்கிற அதிகாரிகள் உதவுவார்கள், வேலையாட்கள் உதவுவார்கள், இன்சூரன்ஸுக்குன்னு ஒரு ஏஜென்ட்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் உங்களுக்கு உதவுவார்கள். மாதம் மாதம் ஒரு குறைந்த தொகை நீங்கள் செலுத்திக்கிட்டே வரணும், இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தொகை செலுத்திக்கிட்டு வரணும், இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு தொகை, ஒரே தொகை. இந்த 6 மாதம்னா அடுத்த 6 மாதமும் அதே தொகையை செலுத்தணும், அது இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை. இதை மாதிரி நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்துக்கிட்டே வரணும். கொடுத்துக்கிட்டே வந்தால் ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அது பீரியட் எப்போ முதிர்வடைகிறதோ மெச்சூர் ஆகுதோ அந்த நேரத்தில் உங்களுக்கு போனஸ் எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு தொகை கொடுக்கப்படும். உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் நாம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நமக்கு அது அந்த முதிர்வு தேதியும் போது நாம் உயிரோடு இருக்கோம் அப்படின்னா அந்த முதிர்வு தேதியும் போது கிட்டத்தட்ட 4,20,30 4,20,000 இல்லை 4,30,000 ரூபாய் கிடைக்கும். அதுக்கு பேர் நிறைய பாலிசிகள் பேரெல்லாம் இருக்கு. என்டோமெண்ட் பாலிசின்னு இருக்கு, மணி பேக் பாலிசின்னு இருக்கு, நிறைய பாலிசி வகைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து அந்த லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே தனியார் தனியார் நிறுவனமும் நடத்துகிறாங்க, எல்ஐசி அப்படின்ற நிறுவனமும் நடத்துகிறாங்க, நிறைய பேர் நடத்துகிறாங்க. நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் யார் வீட்டுக்கு பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்து செய்து கொள்வது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பொதுவாக கிராமப்புற பகுதிகளிலே இருப்பவர்கள் இவங்கெல்லாம் பாம்புலாம் கூட நடமாடும். அப்போ பாம்புலாம் வந்தது அப்படின்னா ஏதாவது ஒன்று இது ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, இழப்பீடு ஆயிடுத்து அப்படின்னாலோ இல்லைன்னா ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, மிஷினில் இது பண்ணி அதில் வந்து எங்கேயாவது உடம்புல ஏதாவது ஒரு பகுதி கை கால் ஏதாவது ஒரு பகுதி இழப்பீடு ஆயிடுச்சுனாலோ இதுக்கெல்லாம் கூட வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பணம் கொடுக்குறாங்க. அதுக்கு பாலிசி நம்ம ஏற்ற மாதிரி கட்டிட்டு வந்துகிட்டே இருந்தால் நல்லது கிடைக்கும். நமக்கு ஒன்றுமே ஆகலை, ஆனால் முதிர்வு பீரியடில் மெச்சூரிட்டி பீரியடில் நமக்கு போனஸோடு சேர்த்து நல்ல ஒரு தொகை நமக்கு கிடைக்கும். அதை நீங்கள் பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வைக்கலாம். அது மாதிரி ஒரு நாள் பண்ணால் நல்லது. நல்லா வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு திட்டம். இந்த
ஆயுள் காப்பீடு அப்படின்னு சொல்ற லைஃப் இன்சூரன்ஸ் முக்கியம். எல்லாருமே கண்டிப்பாக நாம லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறோமா, அதுக்கு பதிலாக வேற ஏதாவது செய்கை செய்யலாமே அப்படின்னு சொல்லி வேற செய்கை செய்யலாமே, இதுக்கு போய் நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறத விட்டுட்டு நாம அதை பண்ணா நமக்கு உயிரோடு இருக்கும்போது நமக்கு முதிர்வு தொகையில நல்ல ஒரு தொகை நமக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு நாம இல்லை அப்படின்னா வாரிசுதாரருக்கு ஒருத்தர் நாமினி கொடுத்துருப்பீங்க, அந்த நாமினிக்கு அந்த தொகை வரும், அவங்க குடும்பத்திற்கு உதவும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ். மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்றது என்னன்னா அந்த அந்த அரசாங்கம் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இலவச காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி, மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கு. அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் கூகுள் இன்டர்நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு எலிஜிபிலிட்டின்னு வச்சுருப்பாங்க, சில தகுதிகள். அந்த தகுதிகள் இலவசம் பெறுவதற்கு உண்டான தகுதிகள் என்ன அப்படின்னு அந்த தகுதியில் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கார்டு வாங்கலாம். அந்த கார்டு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு உடம்பு நமக்கு ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்து அங்கே போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. ஒரு சாதாரண ஜுரம், ஒரு வயிற்று வலி, இதுக்கெல்லாம் வந்து சாதாரணமாக நம்ம பக்கத்தில் ஒரு டாக்டர் கிட்ட போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இதே இது ஒரு ஹார்ட்டுக்கு பைபாஸ் சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணணும், ஆன்ஜியோ பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஆஸ்பத்திரியில் அனுமதிச்சு அங்கே செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அப்படின்னா அதுக்கெல்லாம் அது உபயோகப்படும். இந்த தகுதி இல்லைன்னா கூட தனிப்பட்டு சில இயக்கங்கள்லாம் சில கம்பெனிகள்லாம் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க. நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன மெடிக்கல் இன்சூரன்ஸ், என்னென்னலாம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குன்னா நிறைய கம்பெனிஸோட மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு யார் தொடர்பு கொண்டு நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பேசலாம். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை, உங்களுடைய வயசு, உங்களுக்கு ஏதாவது வியாதிகள், அதாவது சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இதை மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏற்றபடி ஒரு ட்ரீட்மெண்ட்டு, அது ஒரு எலிஜிபிலிட்டி சொல்லிட்டு உங்களுக்கு இவ்வளோ ரூபாய்க்கு உண்டான இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த வியாதிகள் எதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு தொகை உண்டான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு உண்டு. என்ன அதில் ஒரு பயன், அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 28 வயசு 30 வயசு பாய் ஆர் கேர்ள், அவங்க வந்து உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் ப்ரீமியம் வருஷத்துக்கு 10,000 ரூபாய் கட்டுறாங்க அப்படின்னா அது நம்ம கரெக்டாக 10,000 ரூபாய். சில இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் 25 லட்சத்துக்கு 10,000 ரூபாய் அப்படின்னு வைப்பாங்க. அது ஒரு சில இது இருக்கு, டிபெண்ட்ஸ், எதுவும் வியாதிகள் எதுவும் இல்லை அப்படின்னா. சில சில நிறுவனங்கள் அதுக்கு அமௌண்ட் கொஞ்சம் மாற்றுவாங்க, ஒரு 2,000 ரூபாய் கூடலாம் குறையலாம். அதுக்கு பார்த்து நீங்கள் வந்து அதுக்கேற்றபடி சேர்ந்து செயல்படலாம். ஏதாவது ஒன்று திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரியில் போய் அனுமதிச்சு ஆக வேண்டி இருக்கு அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல லட்சங்கள் செலவாகும். அந்த பல லட்சங்களை வந்து அந்த நேரத்தில் கை காசு போட்டு நாம் செய்யறதுன்றது முடியாத காரியம். அப்போ அந்த நேரத்தில் அந்த ஹாஸ்பிட்டல்லையே உங்களுக்கு இன்சூரன்ஸ் செக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அங்கே நீங்கள் ஏற்கனவே எடுத்த மெடிக்கல் கார்டை காட்டிட்டு, நான் இந்த மெடிக்கல் கார்டு மூலமாக தான் நான் இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு உண்டான ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அந்த சம்பந்தப்பட்ட இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கிட்ட அதை அனுப்புவாங்க. அவங்க கிட்டேருந்து ஒரு ப்ரிலிமினரி அப்ரூவல் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிலிமினரி அப்ரூவல் ஒன்று வாங்கிடுவாங்க. இங்கே ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கோம். ட்ரீட்மெண்ட்லாம் நடந்து நல்லபடியாக முடிஞ்சு டிஸ்சார்ஜ் ஆகிற நேரத்தில் திருப்பியும் நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் முடிய போகிறோம்னு சொல்கிற விஷயம் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்சூரன்ஸ் செக்ஷனுக்கு பேப்பர் வரும். வந்த உடனே அவங்க இன்சூரன்ஸ் செக்ஷனுக்கு இதுவரையும் இவ்வளோ மருந்துகள் வாங்கப்பட்டது, இவ்வளோ ஆப்ரேஷனுக்கு டாக்டருக்காக, ஸ்டாஃப் நர்ஸுக்காக இதெல்லாம் இவ்வளோ செலவாயிருக்கு, அந்த தொகை எல்லாம் போட்டு மொத்தமாக உதாரணத்துக்கு ஒரு 3 லட்சம் இல்லை 4 லட்சம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஆயிருதோ அதை வந்து அங்கே அனுப்புவாங்க. அங்கே அனுப்பின உடனே அவங்க வந்து எது
தகுதியானதோ, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில பொருள்கள், மருத்துவத்தில் சில பொருள்கள் வாங்கியிருப்பீங்க, ஃபார்மசியில் வாங்கியிருப்பீங்க, சில பொருள்கள்லாம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டியில் வராது. உதாரணத்துக்கு க்ளவுஸு, அது இது சில பொருள்கள்லாம் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டியில் வராது. எது எது தகுதியான இதுவோ அது மட்டும், அதாவது 95% உங்களுக்கு 95-98% உங்களுக்கு ஃபார்மசியோட ஐட்டம்ஸ்லாம் கிடச்சிரும். அது மாதிரி டாக்டர் ஃபீஸ் கிடச்சிரும், அந்த ரூம் ரெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு, எல்லா விஷயமும் இது பண்ணி உங்களுக்கு இவ்வளோ ரூபாய் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்த உடனே தொகையில் நீங்கள் கட்ட வேண்டியது அநேகமாக இருக்காது, எதுவுமே கட்ட வேண்டியது இருக்காது. ஒரு ரொம்ப கம்மியாக 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்குள்ள தான் கட்டுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஈஸி, அது பரவாயில்ல. இல்லைன்னா நீங்கள் வந்து பல லட்சங்கள், திடீர்னு ஒரு 3 லட்சம் ரூபாய் கட்டணும் அப்படின்னா ரொம்ப சிரமம் இல்லையா? அப்போது உங்களுக்கு வந்து இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக அத்தனை பேருக்கும் உபயோகப்படும். நீங்கள் வந்து இந்த மருத்துவ காப்பீட்டு அட்டை, இலவச மருத்துவ காப்பீட்டு அட்டை உங்களுக்கு கரெக்டாக வந்ததுன்னா, அதாவது உங்களுக்கு எலிஜிபிலிட்டியில் வந்திருக்கு அப்படின்னா அதை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குங்க. கூட இதை வச்சுக்கிட்டு அதுவும் நீங்கள் கையில் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வரையும் இருக்கும். திடீர்னு அதுக்கு மேலேயே சில சப்போஸ் தேவைப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, அதுலேயே ஃப்ளோட்டர் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த மருத்துவ காப்பீட்டு அட்டையிலேயே ஃப்ளோட்டர் இன்சூரன்ஸ்ன்னு இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட சம் அஷ்யூர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு உண்டான தொகை 4 லட்சம் அப்படின்னா, அவங்களுடைய ஸ்பவுஸ், அதாவது மனைவி இல்லை கணவன், அவர்களுக்கும் ஒரு 4 லட்சம் பெருமானம் உள்ள அட்டை கொடுக்கப்படும். அப்போ அந்த சில கம்பெனிகள் ஃப்ளோட்டர் பேசிஸில் உண்டானது, அது நம்ம பணம் அதுக்கு கட்டுறோம் அப்படின்னா, அப்போ ஃப்ளோட்டர் பேசிஸில் 4 + 4 8 லட்சம் வந்துடுது. இப்போ கணவன் பேரில் தான் இன்சூரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மனைவிக்கு உடல் நலம் சரியில்லை, ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த 4 லட்சம் மனைவி பேரில் இருக்கிற இதெல்லாம் முதல்ல எடுக்கப்பட்டு, அதுக்கப்புறமா கணவனுடைய 4 லட்சத்துல இருந்தும் மேலே கூடுதல் செலவாச்சுன்னா அதுல இருந்தும் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு உதவும். அவ்வளோ ஒரு அற்புதமான மருத்துவ திட்டம் இது. இப்படி பலதரப்பட்ட இன்சூரன்ஸ் இருக்கு. இன்னைக்கு நாம் இந்த லைஃப் இன்சூரன்ஸை பற்றியும் மெடிக்கல் இன்சூரன்ஸை பற்றியும் நாம் இன்னைக்கு பார்த்துருக்கோம். மற்ற இன்சூரன்ஸை பற்றியெல்லாம் அடுத்த யூடியூப் வகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.